வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட டொனேஷன் ஹெல்பிங் பிளான், க்ரௌட் ஃபண்டிங் பிளான் வந்து ஏகப்பட்டது லான்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏகப்பட்ட பிளானில் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? யார் யாருக்கு எந்தெந்த பிளான் பெஸ்ட்டுன்றது தெரியாது. நம்ம எப்படி போய் எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டொனேஷன் பிளானில் நம்ம ஒரு உதவி செஞ்சால் நம்மளுக்கு 4 பேர் உதவி செய்வாங்க. அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு உதவிகள் எவ்வளோ கிடைக்குதுன்றதை பார்த்து தான், பேராசையால் தான் ஒரு இடத்துல போனால் 1 லட்சம் கிடைக்கும், ஒரு இதில் போனால் 50,000 கிடைக்கும், ஒரு இதில் போனால் 20 லட்சம் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி சீக்கிரமாக கிடச்சிரும். நம்ம ஸ்பான்சர் பண்ணால் நம்மளுக்கு 40,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் போய் ஜாயின் பண்ணுறோம். எதனால் நிறைய பேரால் ஒரு டொனேஷன் கூட நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல, நம்மளுக்கு டொனேஷன் கிடைக்கல, என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்கன்றத பார்ப்போம். ஒவ்வொரு பிளான்லேயும் நிறையா இருக்குது. 2 மேட்ரிக்ஸ், 3 மேட்ரிக்ஸ், 5 மேட்ரிக்ஸ் நிறையா இருக்குது. எல்லா பிளான்லேயும் எத்தனை பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு எப்படி கிடைக்கும், அது சில ட்ரஸ்ட்டோ சில கம்பெனி சைட்லேயோ அவங்க எப்படி இதை லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கும் நம்ம அன்னை ட்ரஸ்ட்டோடைய பிளானுக்கும் தான் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். டொனேஷன் ஹெல்பிங் பிளான்னா என்ன, ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா அவருக்கு என்ன டொனேஷன் கிடைக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? 2 மேட்ரிக்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எத்தனை பேர் சேர்ந்தால் எத்தனை பேருக்கு எவ்வளோ கிடைக்கும், ஓகேங்களா? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியில் உங்களுக்கே தெரியும் எந்த பிளானில் ஜாயின் பண்ணால் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? 2, 4, 8. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் போடுவாங்க. 8, 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அதில் 1000 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 2 மேட்ரிக்ஸில் 500 பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்கிரேட் செய்வோம். அடுத்த செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அப்கிரேட் செய்வோம். அப்கிரேடு செஞ்சாலும் இந்த 1000 பேர் தான் முன்னாடி இருக்கோம் இல்லையா, அது செய்கிறதால வெறும் 125 பேருக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு கிடைச்சிருக்கும். 1000 பேரில் 125 பேருக்கு மட்டும்தான் செகண்ட் லெவலோடைய என்ன சொல்கிறது டொனேஷன் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும். அதுலேயே வந்து ஒரு ஸ்பான்சருக்கு கொடுத்துருப்பீங்க, ஸ்பான்சருக்கும் 125 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும், வேறு ஒருத்தருக்குமே கிடைச்சிருக்காது. அதே 3வது லெவலில் வெறும் 15 பேர் தான் கிடைக்கும். 1000 பேர் வந்தாலே 15 பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். அந்த 15 பேரும் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளிப்படையாக சொல்கிறவங்க மட்டும்தான் 3 ஐடி 2 ஐடி போட்டுருவாங்க. மற்றவங்க எல்லாருமே மினிமம் 40லேருந்து 50 ஐடி கம்பெனி சைடில், அவங்க ரிலேஷன் சைடில் தான் போட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு எர்னிங் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதனால தான் 2வது லெவலில் 3வது லெவல் யாருக்குமே வர்றது கிடையாது. 2000 பேர் சேர்ந்தாலும் 30 பேர். ஓகேங்களா? அப்போது இன்னும் 1970 பேருக்கு எப்படி கிடைக்கும் 3வது லெவல்? யோசித்து பாருங்கள். 2000 பேர் சேர்ந்தாலே 250 பேர் தான் கிடைக்கும். அப்போ 1750 பேருக்கு எப்போ கிடைக்கும்? நல்லா யோசித்து பாருங்கள். இதுதான் டொனேஷனோடைய பிளான். இதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? முதல்ல கம்பெனியோட அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு டொனேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் 3 மேட்ரிக்ஸ். 3 மேட்ரிக்ஸில் 3, 9, 27, சில பேர் 3, 9, 15 அது மாதிரிலாம் கூட வைப்பாங்க. ஓகேங்களா? 1000 பேர் 3 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி பிளானில் ஜாயின் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேர் வராங்களா, 2 பேர்த்த அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு இதை நீங்கள் போட்டதே நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க.
அப்போது நீங்கள் டொனேஷன் பண்ணதே உங்களுக்கு டொனேஷனாக கிடைக்கும். வருமானம் கிடைச்சிருக்குமா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைச்சிருக்குமானா இருக்காது. 334 பேருக்கு ஒரு நம்ம போட்டதை நம்ம டொனேஷன் மூலமாக ரிசீவ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அதுலேயும் சில பேர் வந்து 3 பேர்கிட்ட இருந்தோம் அதை அப்படியே அப்கிரேட் பண்ண சொன்னாங்கன்னா அது கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. இதில் ஸ்பான்சருக்கு எதனா கிடைச்சிருக்குமா, ஒருத்தருக்கு கூட ஸ்பான்சருக்கு இன்கம் கிடைச்சிருக்காது. அதுவே 2வது லெவல் போகிறப்போ 37 பேருக்கு மட்டும்தான் செகண்ட் லெவல் கிடச்சிருக்கும். வெறும் 37 பேருக்கு. அது 37 பேருடைய ஸ்பான்சர் இன்கம் தான் 37 பேருக்கு கிடைச்சிருக்கும். 37 பேருடைய ஸ்பான்சர் மிஞ்சி போனால் 3-4 பேர் தான் ஸ்டார்டிங்கில் கடகரகரன்ஸ் சேர்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 37 பேருக்குமே கம்பெனி சைடில் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க லீடருக்கு போட்டிருப்பாங்க 40-50 ஐடி, ஒரு 100 ஐடி கிட்ட கம்பெனி சைடில் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்பான்சர் பண்ண லீடர்ஸ்க்கு கூட அந்த இன்கம் கிடைக்குமானா எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிருக்காது. 1000 பேர் சேர்ந்துருந்தான். 3வது லெவல் நம்ம யாருமே மோஸ்ட்லி வாங்கியிருக்க மாட்டோம். 2 மேட்ரிக்ஸில் கூட ஓரளவுக்கு சில பேர் 3வது லெவல் வரைக்கும் வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஜெனுவனாக இருக்கிற இடத்துல. பட் 3 மேட்ரிக்ஸ் 5 மேட்ரிக்ஸில் உங்களால் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்குதுன்னு நம்பி போகிறது, உங்களுக்கு கிடைக்காதுன்றது தெரிஞ்சே நீங்கள் போனீங்கன்னா அது யார் மேலே தப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஒரு ஹெல்பிங் பிளான், டொனேஷன் பிளான் தான், க்ரௌட் ஃபண்ட் பண்ணி, ஓகேங்களா. பீப்புள் டு பீப்புள் தான், பியர் டு பியர் தான் எல்லாமே ப்ராசஸ். மக்களுக்கு மக்களே உதவி செய்யும் திட்டம் தான் எல்லாமே. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு உதவி கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இப்போ தான் டொனேட் பண்ணேன், உடனே வரும்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் வரல, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. இதுதான் கவுண்ட்டு. இந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய 5 மேட்ரிக்ஸில் வேறு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மேட்ரிக்ஸில் ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? 1000 பேரில் 200 பேருக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணது அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே அமௌண்ட்டு உங்களை ரெஃபர் பண்ணார் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர், அவருக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, கிடச்சிருக்குமா? 2வது லெவலில் நீங்கள் நினைப்பீங்க சீக்கிரம் ஃபஸ்ட் லெவல் கிடச்சிச்சு, 2வது சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிருவோன்னு. கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிங்க ஒன்று ஒன்றா கொண்டு வராங்கன்னா அவங்களுடைய ஐடி எவ்வளோ போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அவங்க ஐடிஸ் வந்து எவ்வளோ போட்டிருப்பாங்க, அவங்க முன்னாடியே லீடர்ஸ் அவங்க எத்தனை பேர் ஐடி போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பிளானில் ஒன்று ஜாயின் பண்ணேன், 2 மேட்ரிக்ஸ்ன்னு, போன மாதமாக இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 1 அன்றைக்கி ஜாயின் பண்ணது, இது வரைக்கும் ஃபஸ்ட் லெவல்லேருந்து 500 வந்தது, அப்படியே அப்கிரேட் பண்ணது தான். இது வரைக்கும் செகண்ட் லெவலில் இது வரைக்கும் டே 1ல் ஜாயின் பண்ணவங்களுக்கே வரல. அவங்க கேட்டால் இன்னொரு பிளான் ஆரம்பித்து அதுலேயும் போயிட்டுருக்காங்க. டே 1ல் ஜாயின் பண்ணவங்களுக்கே ஒன்றும் செகண்ட் லெவல் வரல. அவங்க இப்போ இந்த டைமில் செகண்ட் லெவல் வந்தாலும் அதை அப்கிரேட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் 3rd லெவல் யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. கரெக்டுங்களா? இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? 5 மேட்ரிக்ஸ் நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் அதோடைய முழு அமௌண்ட்டு உங்களுக்கு டொனேஷன் மூலமாக கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. வாய்ப்பு இருக்கலாம். அதோடைய நெட்வொர்க் டீம் பெரிய லெவலில் அவங்க இது பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது கிடைக்கும். நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஆசைப்பட்டு உள்ளே போகிறோம். லீடர்ஸ் உங்களை நிறைய பேர் லீடர்ஸ் வந்து கரெக்டாக நல்லா ஐடி போட்டு கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கும் நல்லா தெரியும், டே 1ல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு ஓகே, டே 2 டே 3ல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. லீடர்ஸ்கிட்ட இந்த மாதிரி இதில் கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது, இத்தனை பேர் வந்தால் தான் எங்களுக்கு கிடைக்குமா, இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், அதை வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம அன்னை ட்ரஸ்ட்டோடைய பிளானுக்கு வரப்போகிறோம். ஓகேங்களா? அன்னை ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது லெவல் 3வது லெவலே கிடையாதுங்க. கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு டொனேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் டொனேஷன் பண்ண போகிறோமோ அது உங்களுக்கு தான். அப்போது இதில் 1000 பேர் வந்து 500 பேருக்குமே டொனேஷன் ரிசீவ் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சிருக்கும். நீங்கள் நான் சொன்ன 3 பிளான்லேயே யாருக்காவது 500 பேருக்கு 1000 பேரில் கிடைச்சிருக்குமா? ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? யாருக்குமே கிடைச்சிருக்காது. இதில் 500 ஸ்பான்சருக்குமே ஸ்பான்சர் இன்கம் கிடைச்சிருக்கும். மற்ற பிளானுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் வித்தியாசம். எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான் வேணும்னு போனீங்கன்னா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் அன்னை ட்ரஸ்ட் மூலமாக ஒரு டொனேஷன் பண்ணக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் அறிமுகப்படுத்துகிறப்போ நீங்களும் 2 பேரை ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, டொனேஷன் பண்ண கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். இந்த 500 பேருமே திருப்பியும் அவங்க ஐடியில் ரீஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அடுத்த 500 பேருக்குமே கிடைச்சோம். ஓகேங்களா? ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடி கிடையாது. நம்ம எந்த பிளானில் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அதுதான். நிறையா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50லேருந்து 100 ஐடி, டாப் 100 ஐடி வந்து லீடர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனி சைடில் ஒரு 10 ஐடி, அவங்க பேரில் ஒரு 5 அந்த மாதிரி போட்டுட்டு மட்டுமே தான் லான்ச்சிங்கே பண்ணுவாங்க. அப்போது லீடர்ஸ் மூலமாக நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா க்ரீன்வேல ரவிச்சந்திரன் சார் அருமையாகவே அவர் போட்டு டீசெண்டாக கொண்டு வந்தார். யாருமே கம்மியாக வருமானம் கம்மியாக தான் எங்களுக்கு டொனேஷன் கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் போய் நின்றுச்சு. ஏன்னா எல்லாருமே கோடிக்கணக்கில் தான் நான் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் தான் வேணும்னு போய் எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஆனால் சில லீடர்ஸ்க்கு மட்டும் உங்களோட ஸ்பான்சருக்கு மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. கரெக்டுங்களா? இதே தான் இங்கே எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. அன்னை ட்ரஸ்ட்டில் இப்போ வர பிளான் வந்து புது பிளான் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் யாரை அறிமுகப்படுத்தினாலும் அவங்களுடைய ஸ்பான்சர் டொனேஷன் உங்களுக்கு உடனே அந்த டைமே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா எக்ஸ்ட்ரா சில இடத்துல 1000 ரூபாய் ப்ளஸ் 100, ஏன்னா 100 வந்து ஸ்பான்சருக்கு போட்டோன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் கிடையவே கிடையாது. பிளானே 600 தான். 600லேருந்தே ஸ்பான்சருக்கு அதுலேருந்தே ஒரு இன்கம் ஒருத்தர் மூலமாக வந்துடும். ஓகேங்களா? உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். லெவல் அந்த உங்களுக்கு பேமெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு வருன்றது இருந்துச்சு. அது எல்லாமே மாற்றியாச்சு. ஓகேங்களா? 2வது பிளானோடைய டீட்டெயில்ஸ் வந்து மிக விரைவில் அன்னை ட்ரஸ்ட் மூலமாக பிடிஎஃபோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஹெல்பிங் பிளான் ஸ்பான்சர் இந்த டொனேஷன் பிளான்லாம் ஜாயின் பண்ண க்ரௌட் ஃபண்டிங் பிளான் ஜாயின் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி நம்மளுக்கு டொனேஷன் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது, எப்படி எது மூலமாக ரிசீவ் ஆகுது, எத்தனை பேர் வந்தால் நம்மளுக்கு டொனேஷன் கிடைக்கும், எது ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே டொனேஷன் பிளான்ன்றதை ஒரு ஹெல்பிங் பிளான் தான். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய வந்துட்டிங்கன்னா உதவி செஞ்சுட்டிங்க. எப்போ உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே எதுலேயுமே ஒரு உழைப்பு போட்டால் தான் அது பலன் இருக்கும். உழைப்பு போடாமல் ஒரு இடத்துல போயிருந்தோன்னா அந்த பலன் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.